அவரை வச்சு நீங்க ஒரு வெள்ளாளர் சங்கம்னு ஃபார்ம் பண்ணி இந்த ஏசி சமூகம் போகிற வேலை தான் அதெல்லாம். அமைச்சர் பிடி ராஜன் அவங்க தான் கொடுத்ததான். நான் அவங்க அப்பாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லீடர், அவர்லாம் மினிஸ்டர். பிடிஆர் மக்களுக்கான தலைவர். சுந்தர்சி ஒரு கேண்டிடேட் நான் கேட்குறேன். படம் நடிச்சு தயாரிப்பாளர் வந்து அரண்மனை போகிற 4 பாட்டு அரண்மனை எடுத்துட்டா பெரிய ஸ்டாரா, பெரிய லெஜெண்டா? தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, குறைச்சி இடப்படாதீங்க. ஆர்பி உதயகுமாரையும் செல்லூராஜையும் குறைச்சி இடப்படாதீங்க. 8 தொகுதியுமே உங்களுக்கு ரொம்ப சவால். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஜெயிக்க முடியாது. 10 ஜெயிச்சிருவோம்லாம் பெருமையாக பேசாதீங்க. தயவு செய்து வாய் பேச்சு பேசாதீங்க, செயலில் காமிங்க. எதிராளியை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அதான் நான் சொல்ல முடியும். அதிமுக என்னடா பெரிய அப்படிலாம் பேசாதீங்க. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர் தோழர் கேஸ்ட்ரோ அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். மதுரை தொகுதி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட முக்கிய தொகுதி. அதுவும் பார்த்தீங்கன்னா நட்சத்திர தொகுதியாகவும் இன்னைக்கு மாறி இருக்கு. என்னதான் கொங்குபெட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் மதுரை வந்து இன்னைக்கு தமிழக அரசியல் வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாநகரமாக இன்னைக்கு மதுரை மாவட்டம் இருக்கு. இந்த தொகுதியில வந்து குறிப்பா நட்சத்திர வேட்பாளர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போட்டிக்கிறாரு. அவருக்கு எதிராக இன்னைக்கு நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் சுந்தர்சி போட்டிக்கிறாரு. எப்படி தோழர் இருக்கும்? இல்லை, மதுரையை பொறுத்தவரை வந்து சுந்தர்சிலாம் வெற்றி பெற முடியாது. அது தேவையில்லாத வேலை எடப்பாடி பழனிசாமி பண்ணது. யாராவது மதுரையிலே ஏடிஎம்கே ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டிருந்தா கூட ஏசிஎஸ்என் ஓப்பனா சொல்றாரு தோழர். பிடிஆர் அவர்களும் ஒரே சமூகம், இவர் சுந்தர்சியும் ஒரே சமூகம். நீங்க சமூகன்றதெல்லாம் தூக்கி விடுங்க. ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, புரியுதா உங்களுக்கு? இந்த ஏசி சண்முகம், இந்த எம்ஜிஆர் எஜுகேஷன் ட்ரஸ்ட், இந்த எம்ஜிஆர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம், அந்த ஏசி சண்முகம்லாம் பார்த்தீங்கன்னா, அதான் இந்த வேலூரில் சீட்டை வாங்கி 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 எம்பி வாங்குறது, எம்எல்ஏ வாங்கி 2000 ஓட்டு வாங்கி தோற்று போகிறது. அதாவது வேலையே அதுதான். சீட்டை வாங்குவார், 2000 ஓட்டு வாங்குவார், தோற்று போயிடுவார். சீட்டை வாங்குவார், 2000 ஓட்டு வாங்க, தோற்று போயிடுவார். ஏசி சண்முகம்னு ஒரு அரசியல் தலைவன் தமிழ்நாட்டில் இருக்கான்றது எலெக்ஷன் அப்போ மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். மற்ற நாளில் யாருன்னே தெரியாது. ஏசி சண்முகம் 2 தொகுதி கொடுத்துருக்காங்க தோழர். அதான் கொடுத்துருக்காங்க. வெற்றி பெறணும்ல. 2000 ஓட்டு வாங்கி வாங்கி தோற்று போவீங்களா? ஏசி சண்முகத்துக்கு என்ன செல்வாக்கு இருக்கு மக்களுக்கு சொல்லுங்க. நீங்க போட்டதுக்கு வந்தாரா? மக்களுக்கு எது நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காரா? இல்லை ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காரு? முதல் யார் ஏசி சண்முகம்? வந்து யாரு? சும்மா எம்ஜிஆரோட இருந்தேன், கல்வி தந்தை. கல்வி தந்தை. காமராஜர் தான் கல்வி தந்தை, நீ கல்வி தந்தைலாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த ஏசி சண்முகம் உருட்டே பெரிய உருட்டா இருக்கு. என்ன கட்சி? புதிய தமிழகமா? என்னமோ கட்சி? என்னது புதிய நீதி கட்சியா? ஆமா, நீதி கட்சி. என்னன்னே புரியாது. என்ன பார்ட்டி அது? எத்தனை அந்த கட்சியிலே பார்த்தா ஏசி சண்முகம் கார் டிரைவரும் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க தான் இருக்காங்க. 3-4 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா இதான் ஒரு பெரிய ஒரு மோசடி கும்பல். ஏரி வெந்தர், ரவி பச்சைமுத்து, ஏரிமுத்து, ஏரி வெந்தர், நான் அப்படி தான் கூப்பிடுவேன். அவன் ஏரியை ஃபுல்லாக வளைச்சு போட்டு ஒரு காலேஜை கட்டியிருக்காங்க சார். அது 10 லட்சம் கோடி டேர்ன் ஓவர் பண்ணிட்டு அவங்க பலான வேலையெல்லாம் பண்ணுறாங்க காலேஜ் வச்சுக்கிட்டு. அதை ஓப்பனாக சொல்ல விரும்பல. மக்களே புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்கிறேன். இல்ல இதுல பிடிஆருக்கு எதிராக வந்து சுந்தர்சி இறக்கியோட காரணம் என்ன? அதான் நான் சொல்றேன். இல்ல போய் பிடிஆர் தோக்கடிக்கணுங்கிறத ஒரு இது அசைன்மெண்டா வந்து என்ன சொல்றதுன்னா வந்து பிள்ளைமார் சமூகம், இவர் முதலியார் சமூகம். யாரு? நம்ம பிடிஆர். இவர் சுந்தர்சி முதலியார் சமூகம், பிள்ளைமார் சமூகம். என்ன அங்க பாயிண்ட் பி நோட்டட்னா, முதலியார், பிள்ளைமாறு, அப்புறம் குங்கு வேளாளர் கவுண்டர் 3 சேர்த்து இவங்க வெள்ளாளர் அப்படின்வாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த 3 சமூகமே முதல்ல யுனைட் ஆகாது. இவங்க வேற, அவங்க வாழ்க்கை முறை வேற. ஏதோ ஒன்று போட்டு உருட்டுறது. எதையாவது போட்டு ஜாதியை வச்சு சிதம்பரம் பிள்ளைன்னு அவரை தூக்கிக்குவாங்க. வஉசிக்கு ஜாதியே கிடையாது. வஉசி எல்லாருக்குமான தலைவர். சிதம்பரம் பிள்ளை. அவர் பேரு பக்கத்தில் முதல் பிள்ளைனே போட மாட்டார். வஉசியே போட மாட்டார். சிதம்பரனார்னு தான் போடுவார். பெரியாரும் சிதம்பரனார்னு தான் சொல்லுவார். அவர் பேர் பக்கத்தில் பிள்ளையை போட்டு அவர் ஜாதி தலைவர் ஆக்கி விட்டு அவரை வச்சு நீங்க ஒரு வெள்ளாளர் சங்கம்னு ஃபார்ம் பண்ணி இந்த ஏசி சமூகம் போகிற வேலை தான் அதெல்லாம். பிடிஆர் என்னைக்குமே ஜாதியில் போய் தள்ள மாட்டார். பிடிஆருக்கு ஜாதியே கிடையாது. எல்லா ஜாதிக்காரோட பிடிஆர் பழகுவார். நல்ல மனுஷன் பிடிஆர். அவங்க குடும்பமே நல்ல குடும்பம். புரியுதா உங்களுக்கு? அவங்களாம் ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் பிடி ராஜன் அவங்க தான் கொடுத்ததான். நான் அவங்க அப்பாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லீடர், அவர்லாம் மினிஸ்டர். ரொம்ப பாரம்பரியமிக்க திமுகவே பிடிஆர் தோக்கடிக்கணும்னு தோணுது. பாரம்பரியமிக்க குடும்பம் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ எளிமையாக இருப்பாங்க. அவங்க நான் சாதாரணமாக இருப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பிடிஆர் வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து அவர் அரசியல் வந்து சேவைக்கு தான் வந்திருக்காரு. காசை போட, இப்போ கொள்ளையடிக்க, கமிஷன் வாங்க, கலெக்ஷன் வாங்க, ஆடம்பரம் பண்ண வரல. பிடிஆர் மக்களுக்கான தலைவர். திமுகக்குள்ள உள்ளடி வேலைன்றதை நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா எனக்கு வந்து பிடிஆர் ஜெயிக்கணும், என்னுடைய விருப்பம். இல்லை தோழர், மூர்த்தி அவர்களுக்கும் இவருக்கும் ஒரு கிளாஷ் இருக்கு. அதில் வந்து இந்த முறை பிடிஆர் பழனிவேல் வந்து தோக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரிலாம் எதுவும் கிளாஷ்லாம் கிடையாது. மதுரை திமுகலாம் ஒற்றுமையாக தான் வேலை பார்க்குறாங்க. பிடிஆர் விஷயத்தில் யாரும் வந்து அப்படிலாம் கிளாஷ் பண்ணிலாம் யாரும் வீழ்த்திட முடியாது. பிடிஆர் புரியுதா உங்களுக்கு? யாரும் ஒற்றுமையாக தான் வேலை பார்க்குறாங்க. அது கூட நான் வந்து கமெண்ட் பண்ண விரும்பலை. பட் நான் என்ன சொல்றேன்னா, சுந்தர்சி ஒரு கேண்டிடேட் நான் கேட்குறேன். படம் நடிச்சு தயாரிப்பாளர் வந்து அரண்மனை போகிற 4 பாட்டு அரண்மனை எடுத்துட்டா பெரிய ஸ்டாரா, பெரிய லெஜெண்டா? திரைப்படத்தை சுந்தர்சி படங்கள் நான் பார்த்துருக்கோம். தலைநகரம் நிறைய படம் நல்லா இருக்கும், நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் கமர்ஷியலாக இருக்கும், அம்பேசிவோம், எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஓகே, ஒத்துக்கிறேன். சுந்தர்சி இஸ் அ குட் ஆக்டர், குட் டைரக்டர். அதெல்லாம் சினிமாவில் ஓகே, கிரேட். அரசியலருக்கு என்ன அனுபவம் இருக்குது சுந்தர்சிக்கு? இவன் அதான் சொல்லேன், பிள்ளைமாருன்னு சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வெள்ளாளர் சங்கம்னு சொல்லிட்டு. ஒரு 3 அமைப்பையும் 3 ஜாதியும் சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜாதி அந்த ஜாதியோட சேராது, அந்த ஜாதி கூட சேராது. இது பெரிய ஒரு காமெடி குரூப் இது.
அப்போ இந்த கும்பல் வந்து இப்போ ஏசி சர்மல 2 சீட்டு கொடுத்தது வேஸ்ட். கன்ஃபார்ம் திமுக ஜெயிச்சிருவாங்க அந்த சீட்டில். பிடிஆர் கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. மதுரையில் பிடிஆர் ஜெயிக்கிறார், அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. மதுரை திமுகவில் கோசி பூசெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. பிடிஆரோட வெற்றிக்கு எல்லாருமே பாடுபடுவோம் மதுரை திமுக, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லை, மதுரை தொகுதியில் எதிர்பார்த்த ஒரு கேண்டிடேட் இருக்கலாம், இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கோவம் இருக்கு தோழர் திமுகவில். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் கோத்தளவு தான் போட்டிக்கிறான்னு நினைக்கிறேன், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மூர்த்தி போட்டிக்கிறாரு. இதெல்லாம் எப்படி தோழர் நீங்கள் பார்க்குறீங்க? தோழர், இப்போ எனக்கு வந்து எனக்கே பல முரண்பாடுகள் இருக்குது. பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய களத்தை, நம்முடைய தளத்தை, நம்முடைய தத்துவத்தை, கொள்கையை, கோட்பாட்டை நம்மளே பலவீனப்படுத்தக்கூடாது. இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள், செல்லூர்ராஜ், என்ன முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் வந்து பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க. ஆமாம், தொடர்ச்சியாக 3 வருஷம், 3வது முறை 3 முறை ஹேட்ரிக் செல்லூர்ராஜ். இப்போ ஆர்பி உதயகுமார் 2 முறை வந்துட்டார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக, மதுரை திமுக தயவுசெய்து களத்தில் பயங்கரமாக வேலை பாருங்கள். அவ்வளோதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிற கோரிக்கை. பிரச்சாரத்தை எஃபெக்டிவாக பண்ணுங்க, மக்களை சந்திங்க, மக்கள்கிட்ட போய் நம்ம ஆட்சியோட சாதனைகளை சொல்லுங்கள், ஆட்சியோட சாதனைகளை விளக்குங்க. இந்த மக்களோடு சேர்ந்து பயணமாங்க, மக்களோட வேலை பாருங்க. 23 நாள் தான் இருக்குது, டைம் இல்லை. ஏன்னா அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுகவை நாம் வீழ்த்த வேண்டும். 10 தொகுதியிலையுமே திமுக ஜெயிக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம். ஏன்னா போன நேர்காலம் நிறைய விஷயம் நான் சுட்டி காமிச்சிருந்தேன், நடக்கக்கூடிய தவறுகள், பிள்ளைகள், நீங்கள் பண்ணக்கூடிய டிராபேக்ஸ், உங்கள் மைனஸ் பாயிண்ட்லாம் நான் சுட்டி காமிச்சேன். இந்த நேர்காலம் அதையும் நான் சொல்ல விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்குது 10 தொகுதியிலுமே திமுக ஜெயிக்கும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதிமுக ஜெயிப்பதை தடுப்பதற்கு எல்லா வேலையும் பார்க்குது. பாஜக எல்லா வேலையும் பார்க்குது, ஆர்எஸ்எஸ் எல்லா வேலையும் பார்க்குது, ஜாதி வெறி மதவெறி பிடிச்சவங்களா எல்லா வேலையும் பார்க்குறான். ஜாதி சங்கங்கள், முக்குளத்தோர் ஜாதி சங்க அமைப்புகள், திருமாரஞ்சி மாதிரி பல பேர்லாம் உள்ளடி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து மதுரை திமுக அலர்ட் ஆயிருங்க, அவேக்கன் ஆயிருங்க. ஏன்னா மதுரை வடக்கு பகுதியில் சரவணன் பயங்கரமாக வேலை பார்க்குறாரு, டாக்டர் சரவணன். ஆமாம், நீங்கள் இன்னும் பயங்கரமாக வேலை பார்த்தா தளபதி ஜெயிக்க வைக்க முடியும். இப்போ ஸ்பாய்லர் வந்துட்டான், விஜய் ஓட்ட உடப்பான், சீமான் ஓட்ட உடப்பான், சசிகலா ஓட்ட உடப்பாங்க, வேலுமுருகன் ஓட்ட உடப்பாரு. இல்ல அந்த வித்தியாசம் இப்போ வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்குல்ல. அதுதான் தோழர், 4 முனை 5 தோல்விக்கு வித்தியாசம் இருக்குல்ல. 4 முனை போட்டி தோழர். விஜயே பல ஓட்ட உடப்பான். மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பட்டியல் சமூகம், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், முதல் தலைமுறை ஓட்டர்ஸ், சீனியர் சிட்டிசன் ஓட்டர்லாம் விஜய் உடப்பான். நீங்க அவ்வளோ ஈஸியாக அவங்க ஓட்டு வந்துடாது. அதிமுகவும் பெரிய லெவலில் ஓட்ட உடப்பான். நான் ஓப்பனாக சொல்றேன், உசிலம்பட்டியில் காங்கிரஸ் நீங்க கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு நீங்க பண்ணிட்டீங்க. கண்டிப்பா அது ராஜீவ்காந்தி அட்வொகேட் யாராவது போட போறாங்க போல காங்கிரஸ்ல. வீக்கான கேண்டிடேட் தயவு செய்து போடாதீங்க, ஸ்ட்ராங் கேண்டிடேட் போடுங்க. ஏன்னா இல்லைன்னா தயவு செய்து இனி நீங்க மாற்றவும் போறதில்ல. ஏன்னா உசிலம்பட்டிக்கு நான் சொல்றேன், பெஸ்ட் கேண்டிடேட் நின்னா ஜெயிக்கிற அளவுக்கு திமுக யார் இருக்கானா, திமுக ஆர்வ நிலைப்பாட்டில் திமுக சார்ந்து போராடக்கூடிய வழக்கறிஞர் பசுமன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வேணா சீட்டு கொடுங்க, உசிலம்பட்டி கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவீங்க. அது சீட்லாம் பிடிச்சா அதான் நான் சொல்றேன், நீங்க நினைச்சா மாத்தலாம். சீட்டு தரப்போறேன்னு சொல்லியாச்சு, திமுக வேட்பாளர் அறிவிச்சாச்சு, ஜெயலலிதாமாலாம் எல்லாம் அறிவிச்செல்லாம் மாத்திருக்காங்க ஒரு நைட்ல. அப்பெல்லாம் ஒன்று நினைச்சா நீங்க மாத்தலாம். உசிலம்பட்டி ஜெயிக்கணும்னா பசுமன் பண்ணி கொடுங்க, தோக்கணும்னா நீங்க காங்கிரஸ் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து இப்போ என்னன்னா உசிலம்பட்டி டவுட்டு, உசிலம்பட்டியில் ஏடிஎம்கே மகேந்திரன் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன். ஏன்னா அமமுக ஓட்டு வருது, ஏடிஎம்கே ஓட்டு வருது, ஜாதி ஓட்டு வருது மகேந்திரனுக்கு. இது வந்து உசிலம்பட்டி நிலவரம். அடுத்து நீங்க வாங்க, 2 தொகுதி கன்ஃபார்ம் இன்னுங்க. செல்லூராஜ் அதான் வரேன். மதுரை மேற்குல ரகுபாலாஜி பயங்கரமா ஒர்க் பண்ணணும். ஏன்னா செல்லூர்ராஜ் 3 முறை ஹேட்ரிக் அடிச்ச தொகுதி. ஆமா, நல்ல அமைச்சர், நல்ல அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், சொந்தக்காரங்க ஓட்டு இருக்குது, லாபி, கேஸ்ட் லாபி இருக்குது, நிறைய பணத்தை செல்லூர்ராஜ் இறக்கியிருக்காரு. ஃபீல்டு ஒர்க்கு செல்லூர்ராஜ் பயங்கரமா பார்த்துருக்காரு. ரொம்ப டஃப், மதுரை மேற்கு ரொம்ப டஃப். தயவு செய்து ரகுபாலாஜி அவர்கள் இன்னும் பயங்கரமா வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா தான் செல்லூர்ராஜ் ஜெயிக்க முடியும். நீங்கள் வந்து இளமையான கேண்டிடேட்டு, யங் கேண்டிடேட்டு, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மூர்த்தி உங்களுக்கு பேக்கப் பண்ணுறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மாற்றுக்கிறது இல்லை. எனக்கு நீங்கள் ஜெயிக்கணும், ரகுபாலாஜி ஜெயிக்கிறது எனக்கு விருப்பம் தான். ஏன்னா திமுக நம்ம கருத்தியல் கொள்கை கோட்பாடு படி நம்ம நிற்கிறோம். ஆனால் நீங்கள் பயங்கரமாக வேலை பார்க்கணும். நீங்கள் பயங்கரமாக வேலை பார்த்து நீங்கள் பல வேலைகள், நீங்கள் உள்ளடி வேலைகள் நீங்கள் பார்க்கலன்னா, பயங்கரமாக நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா, உள்ளே இறங்கி வேலை பார்க்கலன்னா ஈஸியாக செல்லூர்ராஜ் ஜெயிச்சிருவார். அதுதான் நான் சொல்கிறேன், மதுரை மேற்கு ரொம்ப டஃப்பு. ஆர்பி உதயகுமார் தொகுதி தோழர். ஆமாம், அதான் கேட்குறேன். மணிமாறன் வந்து 2 முறை தோற்று போயிட்டார். அதே ஆர்பி உதயகுமார் நின்று, ஆர்பி உதயகுமார் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த தொகுதியில் எப்படி ஜெயிக்கணும், சொந்தக்காரன், அந்த ஓட்டு, இந்த ஓட்டு, ஜாதி ஓட்டு, அது இது லாபி, பணம் கிணம் இறக்கிட்டாப்ல. உதயகுமார் எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டாரு. உதயகுமார் ஜாலியாக சுத்திட்டு இருக்காரு மற்ற தொகுதிகளுக்குள்ள. உதயகுமார், செல்லூர்ராஜ் அதே மாதிரி தான். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, குறைச்சு இடப்படாதீங்க. ஆர்பி உதயகுமாரே செல்லூர்ராஜையும் குறைச்சு இடப்படாதீங்க. திரும்ப அவர் தான் சீட்டு கொடுத்துரு, அதுதான் கொடுத்துருக்காங்க. மணிமாறன் சீரியஸா வேலை பாருங்கன்னு நான் சொல்றேன். மணிமாறன் தயவு செய்து ஜெயிக்கணும். நீங்க வேற கேண்டிடேட் இல்லையே, நான் வந்து நல்லதான் சொல்றேன். மணிமாறனுக்கு நீங்க ஜெயிக்கணும், தயவு செய்து சீரியஸாக ஒர்க் பண்ணுங்க மணிமாறன், அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஊற்றி மூடிடுவாங்க. இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு நிலைமை. ஏன்னா ஆர்பி உதயகுமார், செல்லூர்ராஜ் வீழ்த்தப்படணும், அதுக்கு மணிமாறன் பயங்கரமாக வேலை பார்க்கணும், ரகுபாலாஜி பயங்கரமாக வேலை பார்க்கணும். நீங்கள் வேலை பார்த்தா உங்களால் முடியும், நம்பிக்கை இருக்கு எனக்கு. நீங்கள் நினச்சா ஜெயிக்க முடியும். அடுத்து வாங்க மதுரை வடக்கு, தளபதி தளபதி. ஆமாம், டாக்டர் சரவணே அவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. ஆமாம், இலவச மருத்துவ முகாம், ரத்த தான முகாம், சாப்பாடு, அது இதுன்னு மக்களுக்கு அவ்வளோ நலத்திட்ட உதவிகள், பரிசு பொருட்கள், அது இது பணம் எல்லாமே டாக்டர் சரவணன் இறங்கி பண்றாருங்க, குவிக்கிறாரு.
இப்போ அதுதான் தளபதி நீங்க ஃபீல்டு ஒர்க் பயங்கரமா பார்க்கணும். இன்னொரு விஷயம், மதுரை மாவட்ட திமுக பிரச்சாரத்துக்கு ஆள் கிடையாதுங்க மேடையில். அதுதான் நான் சொல்றேன், பசுமன் பாண்டியன் போன்ற தோழர்களை பயன்படுத்துங்கடா, ஃபீல்டு ஆளை வேலைக்கு பயன்படுத்திக்கோங்கடா. அவங்களாம் இப்போ வேலை பார்த்தாலும் நீங்க ஜெயிக்க முடியும்னு நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ சரவணன் ரொம்ப டஃப் தான் தளபதிக்கும், அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது. அடுத்து வாங்க திருப்பரங்குன்றம். இப்போ எனக்கு உண்மையே புரிய மாட்டேங்குது. எனக்கு என்னன்னா, கிருத்திகா தங்கப்பாண்டி கொடுத்துருக்கீங்க, அந்த அம்மா வரணும், அந்த அம்மா எம்எல்ஏ ஆகணும் என்னுடைய விருப்பமும் கூட. ராஜன் செல்லப்பா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு அதானே திருப்பரங்குன்றத்துல, ஏன்னா அவர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ. அப்ப தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, கிருத்திகா தங்கப்பாண்டி இறங்கி பயங்கரமா வேலை பார்க்கணும். நீங்க பாக்குற வேலைலாம் பத்தாது, பயங்கரமா நீங்க பிரச்சாரம் பண்ணாது. அங்கே ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஆமா, திருப்பரங்குன்றம் மேட்டர் சீரியஸா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுங்க. இஸ்லாமிய ஓட்டு, கிறிஸ்தவ ஓட்டு, எல்லா ஓட்டையும் வாங்க கிருத்திகா தங்கப்பாண்டி. ஏன்னா கிருத்திகா தங்கப்பாண்டி கண்டிப்பா ஜெயிக்கணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் நீங்க பண்ண வேண்டியது இருக்கு. முக்கியமா மதுரையில மணிமாறன், கிருத்திகா தங்கப்பாண்டி, பாலாஜி, ரகு பாலாஜிலாம் பயங்கரமா வேலை பார்க்கணும். சாதாரண வேலை இல்லை, பயங்கரமா நீங்க வேலை பார்த்தா ஜெயிக்க முடியும். கோத்தளபதியும் சேர்த்து சொல்றேன், பாத்துக்கோங்க. கோத்தளபதி மாவட்ட செயலாளர், முன்னாள் நம்ம எம்எல்ஏ, இப்ப எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ. இருந்தாலும் டாக்டர் சரவணே பயங்கரமா வேலை பார்க்கிறாரு. நான் ஓப்பனா நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன், தரவோட பேசிட்டு இருக்கேன். சமுதாய ரீதியான வாக்குகள் இங்க ரொம்ப பெருசு. அதுதான் சொல்றேன், சமுதாய ரீதியா தான் இறக்கிருக்கீங்க. இப்ப ரகு பாலாஜிலாம், இப்ப நானும் முக்குளத்தூர் தான். புரியுதா உங்களுக்கு? நான் ஜாதி மதுரை மாவட்டம், அவங்க முக்குளத்தூர் சமூகம் தான். இப்ப ரகு பாலாஜியா இருக்கட்டும், நம்ம கிருத்திகா தங்கப்பெல்லாம் என்னோட சமூகம் தான். ஓப்பனா நான் பதிவு பண்றேன். இதையும் தயவு செய்து நீங்க பயங்கரமா வேலை பாருங்க, பார்த்தா தான் நீங்க ஜெயிக்க முடியும். நம்ம மதுரை மாவட்டத்துல நீங்க ஜாதி ஓட்டம் மட்டும் நம்பிலாம் இருந்துட முடியாது. எல்லா ஜாதிக்காரனும் ஓட்டு போடணும். மறந்துடாதீங்க, தேவேந்திர வெள்ளாளர், கோனார் சமூகம், பட்டியல் சமூகம், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பறையர் சமூகம், அருந்ததியர் எல்லாருமே நீங்க அரவணைக்கணும். ஜாதி எல்லாம் அங்க பாருங்க, நீங்க ஜாதி உங்க அடையாளம், உங்க வேறுன்றது நீங்க வச்சுக்கோங்க, அது உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. வெளிக்கிட்ட சமூகம் பொது வாழ்க்கைன்னு வந்துட்டீங்க, அரசியல் வந்துட்டா எல்லா ஜாதிக்காரும் நீங்க அரவணைக்கணும், எல்லாரும் நல்லது செய்யணும். அப்பதான் உங்க கடைசி வரை நீங்க நிக்க முடியும். இந்த ஆண்ட பரம்பரை, கீண்ட பரம்பரைலாம் ஒர்க் அவுட் ஆகாது. நான் அந்த பரம்பரை, நான் யார் தெரியுமாலாம், பாண்டியன், சேரன், சோழன்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. மக்கள் ஓட்டு போட்டா தான் ஜெயிக்க முடியும். பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ரகு பாலாஜி, கிருத்திகா தங்கப்பாண்டி, மணிமாறெல்லாம் பயங்கரமா வேலை பார்க்கணும், இல்லைன்னா ஊத்தி முடிடுவாங்க. நான் ஓப்பனா உண்மையை சொல்றேன். நான் இப்போ ஒட்டுமொத்தமா மதுரை திமுக வேட்பாளருக்கு பெருத்த ஒரு எதிர்பார்ப்பு. சோழவந்தான் இருக்கு. சோழவந்தான் என்ன பண்ணிட்டீங்க நீங்க? அங்க மாணிக்கத்தை போட்டிருக்காங்க அதிமுக. அதே இங்க நீங்க இது போட்டீங்க, வெங்கடேசனை போட்டீங்க. வெங்கடேசன் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சோழவந்தான் தனி தொகுதி இருந்தாலும் அவங்களும் ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டிருக்காங்க அதிமுக, மாற்றுக்கிறது கிடையாது. இவர் மாணிக்கத்தை டஃப் கொடுப்பாரு பயங்கரமா. அதான் சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிஸ்கஸ் மதுரை மேற்கு, மதுரை மத்தி, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, என்ன அதுக்கடுத்து சோழவந்தான், உசிலம்பட்டி, அதுக்கடுத்து திருமங்கலம், இந்த 8 தொகுதி கணக்கு நம்ம பேசிட்டோம் எல்லாமே. இந்த தொகுதிகளை நீங்கள் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வேறு எதுவும் தொகுதி மிஸ் ஆயிடுச்சா? இல்லை, எல்லாமே பேசிட்டோம்ல. அதான் இது எல்லாத்தையும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பண்ணாதான் நீங்கள் 8 தொகுதியும் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா 10 தொகுதி நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். திமுகவுக்கு பெரிய சவாலாக 8 தொகுதி ரொம்ப சவால். நான் சொல்லிட்டேன் இல்லை, 8 தொகுதியுமே உங்களுக்கு ரொம்ப சவால். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஜெயிக்க முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டஃப். அதனால் நான் திமுக, மதுரை திமுக அவேக்கன் ஆயிருங்க, விழிப்பாய் வேலை பாருங்க. இல்லைன்னா நான் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், ரிசல்ட்டே நான் பதிவு பண்ணுறேன், 8 தொகுதி நீங்கள் அவுட் ஆயிருவீங்க. ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் நான் சொன்னேன்றது உங்கள் நல்லது பேசிகிட்டு இருக்கேன், திமுக நல்லதுக்கு. நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா, சரியாக வேலை பார்க்காம இருந்தீங்கன்னா, ஏன்னா பிரச்சாரத்துக்கு ஆள் கிடையாது உங்ககிட்ட. மேடை போட்டு நீங்கள் பேசுறது இல்லை, கூட்டம் நடத்துறது இல்லை, பொதுக்கூட்டம் நடத்துறது இல்லை, அதிகமாக நீங்கள் மக்களை சந்திக்கிறது கிடையாது. கட்சிக்கார நிர்வாகிகளே சந்திச்சு பிரோஜனம் கிடையாது. மக்களை ரோடாக போய் பாருங்கள், வீடாக போய் பாருங்கள், வீட்டுக்குள்ளே போய் மக்கள்கிட்ட பேசுங்க, ஆட்சி நடத்திட்டு சாதனைகளை சொல்லுங்க. இப்படி ஒர்க் பண்ணா தான் ஜெயிக்க முடியும். ஜாதியை மட்டுமே நம்பி ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கும் நம்ம ஜாதி தான். கரெக்ட். அவனும் முக்குளத்தூர் தான், அந்த வேட்பாளா அதே ஜாதி தான். ஆமா, தனித்தொகுதினா அங்க அவனும் பட்டியல் சமூகம் தான். ஜாதியை வச்சு தான் எல்லா கட்சியும் நிப்பாட்டுறீங்க. ஜாதியை வச்சுதான் ஜெயிச்சிட முடியாது. நான் அதையும் சொல்லிடுறேன். அவங்க பயங்கரமா அதிமுக வேலை பார்க்குறாங்க. நீங்க விழித்துக் கொள்ளுங்கள். போன வாட்டி 5 அவுட் மறந்துடாதீங்க. அமைச்சர் மூர்த்தி மறந்துடாதீங்க, 5 அவுட் போன வாட்டி. இப்ப ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் மக்கள் கிட்ட அதிகமா. நல்ல விஷயங்கள் செஞ்சா ஓட்ட பறிக்கிறது பல கட்சி உள்ள ஓட்ட பறிக்கிறது பல பேர் வந்திருக்கான். விஜய், சீமானாவே இவன் வந்துட்டான். நீ இப்பயே நீங்க நீ மெத்தனமா இருந்தீங்கன்னா 8 அவுட். நான் எப்பயும் எழுதி தரேன். 10 ஜெயிச்சிருவோம்னா பெருமையா பேசாதீங்க. தயவுசெய்து வாய் பேச்சு பேசாதீங்க, செயல்ல காமிங்க. எதிராளியை குறைச்சு மதிப்பிடாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதிமுக என்னடா பெரிய அப்படிலாம் பேசாதீங்க, பாஜக என்னடா அப்படிலாம் பேசாதீங்க. அவன்கிட்டையும் காசு இருக்கு, புரியுதா உங்களுக்கு? அப்புறம் மதுரை தெற்கு எடுத்துக்கோங்க. பூமிநாதனை போட்டிருக்கீங்க மதுரை தெற்குல. பூமிநாதன் தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ. பூமிநாதன் நிறைய நலத்திட்டம்லாம் பண்ணியிருக்காரு தொகுதிக்கு. நான் மாற்றுக்கிறதுல வீடியோலாம் போட்டு தான் நான் பார்த்தேன். மதுரை தெற்குல சௌராஷ்டிரா ஓட்டு இருக்கு. ஆமா, வட இந்தியாக்காரங்க சேட்டு மார்வாடி ஓட்டு இருக்குது மதுரை தெற்குல. பூமிநாதன் வேலை பார்க்கறது மேட்டர் கிடையாது. இந்த 600-700 ஓட்டை தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. வந்துட்டாரு விஜய், அதான் கட்சியெல்லாம் வந்துருச்சு. அதான் நான் சொல்றேன், நீங்க ரொம்ப மெத்தனத்துல இருக்காதீங்க. மதுரை திமுக, மதிமுக, அங்க நிற்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் திமிர்த்தனமா இருக்காதீங்க. மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி கேர்ஃபுல்லா இருங்க. எனக்கு மதுரையில 10மே திமுக ஜெயிக்கணும், அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கேட்காம திமிர்த்தனமா நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படின்னா 8 அவுட் ஆயிரும், 2 கன்ஃபார்ம் வின் ஆயிரும். அதை மாற்றுக்கிறதுல மூர்த்திலாம் எம்எல்ஏ ஆயிடுவாப்ல, பிடிஆர் ஆயிடுவாப்ல. மற்ற 8மே ஊத்தி மூடி
பொங்கல் கிண்டி குழவை போட்டுருவாங்க, படையல் நடத்திடுவாங்க. உண்மைதான் தோழர். இதை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தோழர். பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி தோழர். நன்றி.